ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, காலையில் என்ன சமையல் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கார்த்திகை தீபம் வைக்கிற எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக 6 மணிக்குள்ளேயே விளக்கு வச்சுட்டு எல்லாருமே இன்றைக்கி எப்படி ஒளி இதுதோ அதே மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சேனக்கிழங்கு வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு சேனக்கிழங்கு வறுவல் கொஞ்சமும், அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு குழம்பு கொஞ்சம் மிளகாட்டி கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு லெமன் சாப்பாடுக்கு தான் அந்த வறுவல். லெமன் சாப்பாடு கொஞ்சம் செஞ்சுட்டோம். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஹாய் மக்களே, இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கோயிலெல்லாம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால் சரி கூட்டி விடலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். வாங்க சாய் ஸ்ரீ ஹாய் சொல்லு. ஓ க்யூட்டு. இப்போல்லாம் ரொம்பவே மாறிட்டா. ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ எடுத்து செல்லை பிடிங்கி வைப்பா. இப்போ பரவாயில்ல. முறைக்கிற அங்கே கோவம் வந்துருச்சு சாய்க்குட்டிக்கு. சரி வாங்க கோயில் கூட்டி விடலான்னு தான் வந்தேன். ஆனால் கோயில் யாரோ கூட்டியிருக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி கோயிலெல்லாம் கூட்டி விட்றது ரொம்பவே நல்லது. எனக்கு எவ்வளோ இதில் இருந்திருக்கிறார் அந்த முருகர். அதனால் அவர் கூட்டுறதெல்லாம் நான் என்றைக்குமே கஷ்டப்பட்டதே இல்லை. இன்றைக்கி யாரோ கூட்டிட்டாங்க. சரி நமக்கு கொடுப்பன்னு இல்லை, அவ்வளோதான், அப்படி தான் நினச்சிக்கணும். சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் விளக்கெல்லாம் எடுத்து சரி தொடச்சி கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், விளக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் எடுத்து கொஞ்சம் சோப்பு வச்சு மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஏன்னா தண்ணியில் போட்டு வச்சா தான் விளக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்தையுமே 1 பை 1 கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அந்த இதில் படங்காட்டி கருப்பாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தேய்க்க முடியாமல் தான் தேய்ச்சி எப்படியோ ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நல்லாயிருக்கா. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்பி ஆரம்பிச்சிட்டோம். நானும் குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு குளிச்சுட்டு கிளம்பி விட்டாச்சு. அப்புறம் அவளுக்கு ஒரே குஷி. அவங்க அப்பா இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால அவன் உள்ளே வரலான்னு வந்தான். அப்புறம் அவங்க அப்பா வந்தோடனே அப்படியே கிளம்பி போயிட்டான். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு வீட்லேயே விளக்கு போட்டு இன்னும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும் இல்லையா, அதனால் சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக வெளியே வந்து பாப்பாவும் அவங்க அப்பாவும் விளையாண்டுருந்தாங்க. இப்போ ஒரு அண்ணா வரங்காட்டிக்கு பயந்துட்டு அவங்க அப்பா விட்டே இருந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு சாமி கும்பிட்றக்கு, ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து இருட்டாயிரும். அவங்க வீட்டில் கும்பிட்றக்கு பறித்து வச்சுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பூவெல்லாம் பறித்து வீட்டில் வச்சுட்டு சாமிக்கு எடுத்து வைக்கலான்ட்டு அப்புறம் பார்த்துட்டு இருந்தால் எங்கள் அம்மா விளக்குறக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வீட்டுக்குள்ளே போய் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நீங்களாம் எப்படி வீட்டில் கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே ஒரு மனநிறைவு தாங்க கோயிலுக்கு போனால். வீட்டில் அதை விட தீபம் ஏற்றிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக இருந்தது. வீடே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்தது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு கோயிலுக்கு போனோன்னே ஒரு ஆட்டம்தான். அப்புறம் அங்கேயே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே எனக்கு ஒரு ரெட்டிப்பு சந்தோஷமாக தான் இருந்தது. இது என்னோடய ஃப்ரெண்டோட பாப்பா. அவளும் க்யூட்டு சஷ்டிகா. ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிகிட்ருக்கு. அவளும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இப்போல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல. இன்றைக்கி தான் கோயிலில் மீட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். இதுதான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார்த்தியா. ஆமாம், நாங்கள் என்னது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எதுனாலும் ஷேர் பண்ணுவோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்ததுல. ரொம்ப சந்தோஷம். அவள் பொண்ணு அங்கே விளையாண்டுருக்கு. அவள் பொண்ணு என் பொண்ணு 2 பேருமே 6 மந்த் டிஃப்ரென்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தோடனே வீட்டிலேயே 1 பை 1 விளக்கு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சாமிக்கு ஃபஸ்ட்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா வாசப்படிக்கு எல்லாமே விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டு விளக்கு வச்சோடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு வெங்காய மசாலா தான். நல்லா இருந்தது. உண்மையிலேயே இன்றைய நாள் நல்லாவே போச்சு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் பூரியும் கொஞ்சம் சப்பாத்தியும் தான் போட்டுக்கிட்டோம். ஏன்னா சப்பாத்தி அதிகமாக எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. நானும் அவர் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதனால் சப்பாத்தியும் பூரியும் 2மே போட்டுட்டோம். தேங்க்ஸ் டு வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ. எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய், டாட்டா.